வெட்டிட்டானோ ஒருத்தவனை. ஆமாம் அண்ணா புண்ணா அண்ணா இப்பயாவது புண்ணா. சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் புற்றுநோய் தலைமை மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நோயாளியின் உறவினர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்ற நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை செக்யூரிட்டிகள் இணைந்து அவரை மடக்கி பிடித்தனர். இந்த விவகாரத்தில் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருவர் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் மருத்துவரை குத்திவிட்டு சென்ற நபரின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கத்தியால் குத்திவிட்டு அசால்ட்டாக நடந்து சென்ற நபர் இரத்தக்கரையோடு இருந்த கத்தியை பாக்கெட்டில் வைக்கிறார். அடுத்த சில நொடிகளில் அதை வீசிவிட்டு அவர் நடந்தாலும் அருகில் சென்ற மருத்துவமனை செக்யூரிட்டிகள் யாரும் தடுக்காமல் செல்கின்றனர். படிக்கட்டில் இறங்கும் நேரத்தில் அவன் பாட்டுக்கு குத்திட்டு போயிட்டே இருக்கான், புடினா இப்போவாவது புடினா என்று சொல்ல பொதுமக்களில் ஒருவர் அவரை மடக்கி பிடிக்கிறார். அதன் பிறகு அங்கிருந்த பாதுகாவலர்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்து உள்ளனர். மடக்கி பிடித்த பிறகு ஒரு தரப்பினர் தர்ம அடி கொடுப்பதும் மறுதரப்பினர் தடுக்க முயல்வதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. வெளியே போயிட்டு போலீஸ் கூப்பிடணும். வெட்டிட்டானோ ஒருத்தவனை. ஆமாம் அண்ணா புண்ணா அண்ணா இப்பயாவது புண்ணா புடினா. வெட்டிட்டானா கயிறு என்ன பண்றீங்க?